தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய மாணவர்கள், அதாவது நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் நமக்கு டேட்லாம் முடிஞ்சு கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறது இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்து அதுவும் முடிஞ்சிருக்கு. பட் இப்போ என்னன்னா, இந்த கரெக்ஷன் விண்டோவில் நமக்கு சில பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு அலோட் பண்ணாங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. நிறைய மாணவர்கள் அதை கரெக்ஷனும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னும் சில மாணவர்கள் வந்து அவங்க எந்த பார்ட்டில் கரெக்ஷனே கொடுக்காம இருந்தாங்களோ அந்த பார்ட்ல நான் வந்து எனக்கு வந்து தவறு இருக்கு. பட் ஆனா எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல. அத கரெக்ஷன் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகல. இதெல்லாம் நான் வந்து எப்படி கரெக்ஷன் பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்டிஏல இருந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி ஏன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ எது எதுக்கெல்லாம் எனேபிள் பண்ணாங்களோ, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஆனா அ அத மட்டும் தான் உங்களால கரெக்ஷன் பண்ண முடிஞ்சது. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோலயோ அல்லது உங்க சிக்னேச்சர்லயோ வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்து, அவங்க அந்த ஆப்ஷன் குடுக்கல அப்படின்றதுனால உங்களால கரெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்ஷன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில ஆ இ இப்ப எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. நான் அத மாத்தணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்றது? அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். என்டிஏ வந்து இதெல்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ணா போதும் அப்படின்ற நிலைமை இருக்கிறதுனால தான் அத மட்டும் குடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல சிக்னேச்சரோ, உங்க ஃபோட்டோவோ லைட்டா பிளர்ரா இருந்தா கூட, அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு தான் அது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அத ஏத்துக்கல. ஃபோட்டோலாம் பெர்ஃபெக்ட்டா 100% பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ நெனைச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஃபோட்டோ கரெக்ஷனுக்கும் உங்க எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் வந்திருக்கும். அது வரலன்றத வரல அப்படின்றதுனால நீங்க அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. ஸோ அது ஓரளவு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி என்டிஏ நெனைக்கிறாங்க. அது ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, உங்களோட சிக்னேச்சரா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது அவங்க எனேபிள் பண்ணாம விட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி. அதுல நீங்க பெருசா நீங்க மாற்றங்கள் செய்ய தேவையில்ல. அது அப்படியே இருந்தா சிட்டிஸ் என்ன இருந்தாவே போதும்னு சொல்லி என்டிஏ நெனைக்கிறாங்க. ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 25,00,000 மாணவர்களுக்கு மேல வந்து அப்ளை பண்றாங்க ஒரு வருஷமும். அப்ப அவ்ளோ பேருமே கரெக்ஷனுக்குள்ள போனாங்கன்னு சொன்னா, அங்க வெப்சைட்டே வந்து உட்காந்துரும். ஸோ அவங்களால வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கு. இத எல்லாமே வந்து என்டிஏவும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில முக்கியமான பார்ட்டுக்கு மட்டும் அவங்க எனேபிள் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நெறைய பேரு ரெக்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப வந்து என்டிஏக்கு மெயில் போட்டு, நான் வந்து ஃபோட்டோ தவறா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் தவறா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் மெயில் போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இதையும் கன்சிடர் பண்ணி, திரும்ப வந்து அத ஒரு கரெக்ஷன் விண்டோ ஒண்ணு ஓப்பன் பண்ணி, செகண்ட் டைம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி, அந்த ஃபோட்டோவோ, உங்களோட சிக்னேச்சரோ கரெக்ஷன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் குடுக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கான்னா, முன்னாடியே நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி வருடங்கள்ல அந்த மாரி விஷயங்களும் நடந்திருக்கு. போன வருஷம்லாம் வந்து ஓப்பன் அதாவது ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்ளிகேஷன் போடும்போது எப்படி பண்ணுவீங்களோ, அதே போல கரெக்ஷன் விண்டோ ஃபுல்லாவே ஓப்பன் பண்ணி குடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் அந்த அளவுக்கு டைம் இருக்காது. நெறைய பேர் பண்ணா அது சரி வராதுன்றதுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷன மட்டும் கரெக்ஷன் பண்ணா போதும்ன்னு சொல்லி அவங்க நெனச்சிருக்காங்க. ஸோ இப்ப கரெக்ஷன் விண்டோவே வரல அப்டின்னா, நாம என்ன பண்றது? நான் எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னா, நீங்க அத பத்தி வொரி பண்ணவே தேவையில்ல. கண்டிப்பா வொரி பண்ணவே தேவையில்ல. காரணம் என்னன்னா, உங்களோட ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம், நீங்க எப்பயும் போல என்ன பண்ண போறீங்க, ஹால் டிக்கெட்ல சைன் போட்டு, எக்ஸாம் போய் அட்டெண்ட் பண்ண போறீங்க. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, நீங்க எம்பிபிஎஸ்க்கு காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ற நேரத்துல, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போவீங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ட வெரிஃபை பண்றாங்க இல்லையா? உங்க அப்ளிகேஷன் பிளஸ் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் அதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணும்பொழுது, அந்த இடத்துல உங்க ஃபோட்டோ பிளர்ரோ அல்லது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டோ இதெல்லாம் வந்து அங்க தேவைப்படாது. டீட்டெயில் மட்டும் கரெக்ட்டா இருக்கா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ல கரெக்ட்டா இருந்ததுன்னு சொன்னா, மேபி வந்து இனிஷியல் முன்ன பின்ன இருந்ததோ, இந்த மாரி எந்த இஷ்யூவா இருந்தாலுமே, அத வந்து அந்த இடத்துல ஒண்ணும் சரி பண்ண மாட்டாங்க. ஓகே பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட 90% மேல நீங்க எப்படி வேணா சொல்லலாம். 99% கூட உங்களுக்கு தவறுகள் இருந்தாலும், அதை சரி பண்றதுக்கு வாய்ப்பு வராட்டா கூட, அத கண்டிப்பா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்டிஏ பொறுத்தவரைக்கும். என்டிஏ மட்டும் இல்ல. அந்த எந்த காலேஜ்ல பர்ட்டிகுலர் காலேஜ்ல நீங்க போய் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றீங்களோ, அந்த காலேஜ்ல நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல இதெல்லாம் செக் பண்ணிட்டு, அவங்க ஓகே பண்ணிடுவாங்க. யாருக்குமே வந்து ரிஜெக்ட் அப்படின்றது கண்டிப்பா வராது. ரைட்டுங்களா? பேமெண்ட் பண்ணாம விட்டிருந்தா ரிஜெக்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அல்லது சில பேர் வந்து ரொம்ப அதாவது அவங்க சொன்ன விதிகளுக்கு மாறா நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ரிஜெக்ட் ஆகிருக்கும். மத்தபடி எதுவுமே ரிஜெக்ட் ஆகாது. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க அவங்க சொன்ன பர்ட்டிகுலர் போர்ஷன் இல்லாம வேற எங்கேயாவது கரெக்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னா, முடிஞ்சா அதாவது மெயினான விஷயங்கள் சொல்லப்படுகின்ற இந்த ஃபோட்டோ கரெக்ஷன், ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்ஷன் இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால அந்த வெப்சைட்ல வந்து மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிக்கு என்டிஏக்கு மெயில் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் மெயில் பண்றாங்களோ, அத பொறுத்து மேபி அவங்க பண்ணலாம்.
அப்படி பண்ணாம விட்டாலும் ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்லை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ நீங்க அத பத்தி மறந்துட்டு, படிக்கிற ஒர்க்க மட்டும் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய எம்சிக்யூஸ் என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே சால்வ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. மோர் ஆன் பிராக்டிஸ் வந்து நெறைய தேவை. ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது நல்ல ரிசல்ட்டா கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல வரும். இந்த அப்ளிகேஷன பத்தி இப்போதைக்கு வொரி பண்ணாம விட்டுடுங்க. கரெக்ஷன் விண்டோ மறுபடியும் வந்தால் பார்க்கலாம். வரனாலும் எந்த தவறுமே வராது. நான் எத வச்சு சொல்றேன்னா, யாருக்கும் அந்த மாரி இதுக்கு முன்னாடிலாம் ரிஜெக்ட் பண்ணது கிடையாது. சரிங்களா? அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு பணம்லாம் கட்டி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம், இது வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்ததெல்லாம் கிடையாது. அதனால தான் சொல்றேன். அத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஃபோட்டோ ஏன்னா நெறைய பேர் கேட்கறீங்க. இன்னமும் கேட்கறீங்க. ஃபோட்டோல நான் வந்து பேர போடல, டேட்ட போடல. இப்ப ஃபோட்டோ எடுத்த டேட்டுக்கு பதிலா டேட் ஆஃப் பர்த்த போட்டுட்டேன். இப்படிலாம் சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ எத பத்தியும் வொரி பண்ணாதீங்க. எத பத்தியும் வொரி பண்ணாதீங்க. உங்க அப்ளிகேஷன் அ கன்ஃபர்மேஷன் காப்பி கையில இருக்கு. அவங்களுக்கும் அது இருக்கும். பேரலலா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சு வெரிஃபை பண்ணும்போது சரியா இருந்தா போதும். சரிங்களா? இதுல வந்து இது தவறுகள் நடந்திருக்கும். அதனால தான் இது நடந்திருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும். வெரிஃபை பண்றவங்களுக்கும் தெரியும். அதனால அத பத்திலாம் ஒண்ணும் நீங்க கண்டிப்பா வொரி பண்ண தேவையில்ல. ஈவன் எக்ஸாமுக்கு போகும்போது வெரிஃபை பண்றாங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட்ட வச்சு, உங்களுடைய அட்மிட் கார்டு பிளஸ் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்ட்லாம் வச்சு வெரிஃபை பண்ணும்போது கூட, அதிலேயே மிஸ்டேக் இருந்தாலுமே, அது ஒண்ணும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அது அதாவது எழுத போற பெர்சன் நீங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். எழுத போறது கரெக்ட்டான ஆளு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா மட்டுமே போதும். ஏன்னா, உங்களுக்கு பதில் வேற யாரோ வந்து எழுதக்கூடாது. அதுதான் அங்க பெரிய விஷயம். அதனால அந்த இடத்துல சைன் போடுறது, அதுதான் அங்க சொல்றாங்க. அங்க நேரடியா நீங்க சைன் போட போறீங்க. அங்க போட்டுக்கிற சைன் ஒண்ணு இருக்கு. இந்த சைன் வேற, நீங்க போடுற சைன் வேறயா இருந்தா தான் பிரச்சனை வரப்போகுது. நீங்க அதே சைன் தான் போட போறீங்க. அந்த சைன் பிளர்ரா இருந்தா என்ன? அல்லது கொஞ்சம் இதா இருந்தா என்ன? ஒண்ணும் இஷ்யூ வராது. வரப்போறது இல்ல இல்லையா? அதனால இத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. ஃபோட்டோஸ்லாம் வந்து ஒரே மாரியான ஃபோட்டோஸ யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ வச்சிருந்தீங்களோ, ஒரே மாரியான ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்க. எல்லா இடத்துலயுமே. எம்பிபிஎஸ் போய் நீங்க சீட் போய் சேர்ற வரைக்குமே ஒரே மாதிரியான ஃபோட்டோ யூஸ் பண்ணுங்க. அதுல எந்த பிரச்சனையுமே வராது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.